அந்த அதே விஷயத்துக்கு அண்ணாமலை வரவேற்பு சொல்றாங்க. ஜிடி நாயுடுன்ற பேருக்கு அண்ணாமலை வரவேற்பு சொல்றாங்க. இல்ல, ஜிடி நாயுடு அவர்களை மரியாதை செய்வது, அவருடைய நினைவை பரப்புவது அப்படிங்கறத நாம எப்பவுமே ஏத்துக்கிறோம். ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவராக அண்ணாமலை அவர்கள் அதுக்கு வரவேற்பு கொடுக்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலை அவர்கள் ஜாதி பேரெல்லாம் ஒழிப்போம் அப்படின்னு என்னைக்காவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? நான் ஜாதிக்கு எதிரி கிடையாதுங்க. உலகத்துல யாரும் ஜாதிக்கு எதிரா இருக்கல, ஜாதி கொடுமைகளுக்கு, ஏற்றத்தாழ்வுகளுக்கு, அதுக்குதான் நம்ம எதிரியா இருக்கிறோம். ஒரு நல்ல குலத்திலிருந்து, ஒரு நல்ல அடையாளத்திலிருந்து வர்றதை யாருமே மறுக்க மாட்டாங்க. நீங்க எப்படி? அது என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அப்போ வஉசிய நீங்க பிள்ளையா தானே பாத்தீங்க? வஉ சிதம்பரனார் அப்படின்னு மாத்தினீங்கல்ல. அதே போல நீங்க பசும்பொன் ஐயாவை சொல்லிடுவீங்களா? தேவரையாவை நீங்க சொல்லிடுவீங்களா? முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க ஒவ்வொருத்தருடைய அடையாளத்துல ஒருத்தருடைய அடையாளத்துல நம்முடைய வரலாறு அடங்கி இருக்கு, சுதந்திர போராட்டம் அடங்கி இருக்கு, நம்முடைய சமூக நீதிக்கான அடிப்படை அவங்கெல்லாம் எட்டுட்டு போனவங்க. அதையெல்லாம் நம்ம மறக்க கூடாது. ஜாதி பேரை மட்டும் அடிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிருச்சாங்க, ஆயிப்போச்சுங்க. இந்த ரோட்டுல ஜாதி பேரை எல்லாம் தார் போட்டு அழிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 60 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. அழிஞ்சு போச்சா ஜாதி? இன்னைக்கு வரைக்கும் ஜாதியை பார்க்காம திமுக திகாவினர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேட்பாளர் நிறுத்த முடியுதா? அதனால ஜாதிக்கு யாருமே எதிரி கிடையாது. அதனால் வரக்கூடிய சமூக அநீதிகளுக்கு தான் நம்ம எதிரியா இருக்கோம். ஒரு ஆணவ கொலை நடக்குதா, அங்க எங்க போச்சு உங்களுடைய ஆக்டிவிசம்? அதுக்கு ஏதாவது சொன்னீங்களா நீங்க? அதுக்கு ஐயா வீரமணி அவர்கள் ஏதாவது பேசினாரா? இப்ப பேசுறாரு.